வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால சாமி ஜெயினும் ஆடம் கோலும் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரா ஸ்டார்ட் பண்ண உடனே சாமி ஜெயின் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட WWE கான்ட்ராக்டில் என்னோட பேரும் கெவின் ஓவன்ஸ் பேரும் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது எங்களோட ஹிஸ்ட்ரி. ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சது. NXTலையும் ஒன்றா இருந்தோம், மெயின் ராஸ்டருக்கும் வந்தோம், ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சாதித்தோம். ஆனால் கெவின் ஓவன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ணான். ஸோ அது பார்த்தீங்கன்னா மொதல் தடவை கிடையாது. ஸோ பல முறை அவன் என்னை அடிச்சிருக்கான். ஆனால் அவன் இந்த முறை என்னை அடித்தான் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. அவன் குறிப்பாக ஸோ என்னோட கெரியரை முடிக்கணுன்ற ஐடியாவோட தான் என்னை அடிச்சிருக்கான். ஸோ என்னை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என்னோட கெரியரையே முடிச்சு என்னை ஒட்டுமொத்தமாக இது இடத்த விட்டு அனுப்பணும்னு ஒரு முடிவோடு தான் அவன் என்னை அட்டாக் பண்ணான். அதே சமயம் என்னை பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். ஸோ என் கூட அவன் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கெவின் ஓவன்ஸ் நீ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு வரேன்னு சொல்லியிருக்க. ஸோ நானும் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு வரேன். ஸோ யூ அண்ட் மீ நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸோட அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண. அதே இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பார். சாமி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஸோ நீ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிங்குக்குள்ளேயே வரக்கூடாது. நீ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக கிளியராக இல்லை. நீ இங்கே சண்டை போடுறதுக்கும் வரல. ஏன் இந்த ரிங்குக்குள்ளே நிற்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நீ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எதிர்பார்க்காத. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால இந்த மேட்ச் நடக்காது அப்படின்ற மாதிரி ஆடம் பியர் சொல்ல உடனே அந்த இடத்துல சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஸோ ஆடம் பியர்ஸை பார்த்தீங்கன்னா நிற்க சொல்கிறாரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் WWEக்கு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 20 வருஷமாக உனக்கு தெரியும், எங்களோட ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நான் இந்த மேட்சை பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சொல்ல ஸோ ஆடம் கோலும் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாரு. இந்த மேட்ச் நடந்தே தீரும் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஒன்றை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். அப்போ என்னால் தடுக்க முடியாது. திரும்பவும் அதே பைல் டிரைவரை உன் மேலே திரும்ப திரும்ப போட ட்ரை பண்ணுவான். அப்போ என்னால் தடுக்க முடியாது. ஏன் இந்த இடத்துல உன்னை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கலாம். அப்போ என்னால் தடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்காமல் நான் பார்த்தீங்கன்னா தடுக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் இப்போதைக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஸோ கெவின் ஓவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்சே நடக்காது அப்படின்றத சொல்கிறாரு. உடனே சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் இது நடக்காது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் என்னை அடிப்பான் அப்படின்றத நீ சொல்கிற. ஆனால் அதையே நான் அவனுக்கு திரும்ப செஞ்சா ஸோ இது எல்லாத்தையும் என்னாலையும் அவனுக்கு திரும்ப செய்ய முடியும். ஸோ அதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லாத. இந்த மேட்ச் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் கெவின் ஓவன்ஸோட ஃபைட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடம் கோல் பார்த்தீங்கன்னா ஸோ உன்னோட கெரியரை முடிக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். ஏன் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் நீ விளையாட போகிற மேட்சே கடைசி மேட்சாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி நினச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சாமி ஜெயின் எனக்கு இந்த மேட்ச் கண்டிப்பாக வேணும். நீ சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னாலையும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எனக்கு இந்த மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அந்த இடத்துல ஆடம் பியர் டொராண்டோ கனடாவில் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சாமி ஜெயின் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு அன்சென்ஷன் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சாமி ஜெயின் மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு.